ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசு வழங்கும் குறைஞ்ச விலையில் இன்டர்நெட் கனெக்ஷன் ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, தமிழக அரசு வந்து டிக் ஃபைபர் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வந்து குறைஞ்ச விலையில் வந்து எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் வந்து வியூ பண்ணிக்கோங்க. fiber.in அப்படின்ற வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து அன்லிமிட்டட் டேட்டாஸ் 299 ப்ரைஸஸில் வந்து இப்போ வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவான ப்ரைஸ் இருக்கும். ஸோ நோ ஹிடன் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு இருக்காது, அதாவது மறைமுகமான சார்ஜஸ் கட்டணங்கள் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 24/7 வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த டிஐசி அப்படின்னா ஸோ ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகம் இன்டர்நெட் கம்யூனிகேஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது இதான் இதுக்கு நேம் வந்து ஃபுல் ஃபார்மாக வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் டெக்னாலஜிஸில் தான் இந்த இது வந்து ஒர்க் ஆகுது. ஃபாஸ்ட் அண்ட் ரியலபிளாக இருக்கும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிக் ஃபைபர் அன்லிமிட்டட் பிளான்ஸை பற்றி அவங்க வந்து ஜஸ்ட் ஸ்டார்டட் ஃப்ரம் 299 அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த ப்ரைஸஸ் வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதில் இந்த ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 299 பிளானில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரியலபிள் அண்ட் கன்சிடென்சி நெட்வொர்க் இருக்கும் அப்படின்றதையும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெடிகேட்டட் 24/7 ஸோ 24/7 கஸ்டமர் சப்போர்ட்ஸும் உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கும் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் அண்ட் பிளான் அண்ட் ப்ரைஸஸ் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 4 ப்ரைஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸஸ் பார்த்திங்க அப்படின்னா 299 பிளானுக்கு வந்து தொடங்குது. ஸோ 300 ஜிபிஸ் வந்து 1 மந்த்துக்கு. ஸோ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மந்த்லி உங்களுக்கான ரீசார்ஜ் பிளானை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு லிட் 10 Mbps அப்படின்ற ஸ்பீடில் வந்து உங்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பண்டல் ஓடிடி ப்ளஸ் 100 Mbps ஸ்பீட்லையும் கொடுக்குறாங்க. ஸோ ப்ளஸ் இதில் வந்து பண்டல் ஓடிடியும் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுறாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா 100 Mbpsக்கு 999 ப்ரைஸஸில் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து மூணாவது ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா பண்டல் ஓடிடி 50 Mbps ஸ்பீடில் பார்த்திங்க அப்படின்னா 719 ப்ரைஸஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து அன்லிமிட்டட் டேட்டாஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நாலாவது பார்த்திங்க அப்படின்னா பண்டல் ஓடிடி 200 Mbps ஸ்பீடில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1399 ப்ரைஸஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அமேசான் ப்ரைம், அதுக்கப்புறம் G3, அதுக்கப்புறம் டிஸ்னி ப்ளஸ், ஹாட்ஸ்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபேமிலிக்காக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, ஸோ ப்ரைஸ் லிஸ்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் 299 மட்டும் நீங்கள் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு அன்லிமிட்டடாக நீங்கள் டேட்டாஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளானை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதாவது நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். அடுத்தது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூவாக நீங்கள் இதில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஸோ எந்த பிளான் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அது கீழே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணால் போதும், நியூ கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் யார் பேரில் எடுக்க போகிறீங்களோ அவங்களுடைய நேமு, அவங்களுடைய டீட்டெயில்ஸு, அவங்களுடைய ஐடி ப்ரூஃபு, அவங்களுடைய அட்ரஸ்ஸு, அவங்களுடைய ஃபோட்டோ, ஸோ இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் இதை வந்து கொடுத்துட்டு ஃபைனலாக சப்மிட் பண்ணாலே போதும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அந்த கேபிள் ஆப்ரேட்டர்ஸுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அவங்க வந்து உங்களை கால் பண்ணி கேட்பாங்க. அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா மோடம் ப்ரைஸஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ மோடம் ப்ரைஸஸில் உங்களுக்கு இந்த 3 மோடமில் எந்த மோடம் வேணுமோ ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மோடம் ப்ரைஸஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இந்த பிளான் வந்து 299 வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்டர்நெட் யூசேஜுக்கான பிளான் மட்டும்தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக மோடம் பர்ச்சேஸ் தனியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லது அவங்கக்கிட்டே கூட நீங்கள் உங்களுக்கான மோடமை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் நீங்கள் அதுமாரி உங்களுக்கு அந்த சார்ஜஸ் வரும். ஸோ 299 வந்து ரீசார்ஜ் அந்த இன்டர்நெட் கனெக்ஷனுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும்தான். அடுத்தது இதிலேயே நீங்கள் ஓடிடி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அடிஷ்னலாக ஆட் பண்ணணும் அப்படின்னா பண்டல் 1, பண்டல் 2, பண்டல் 3 அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு என்னென்ன ஓடிடி ஆப்ஸ் எல்லாம் வேணுமோ ஸோ அதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லியோ இயர்லியோ ஆஃப் இயர்லியோ அப்படின்ற ஆப்ஷன்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து புதிய ஆப்ரேட்டர்ஸாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ புதிய ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். ஸோ உங்களுடைய ஏரியாவில் நீங்கள் நியூவாக ஒரு ஆப்ரேட்டர்ஸாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்களே ஒரு சின்ன பிஸ்னஸ் மாரி ஸோ இதில் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கான இன்டர்நெட் கனெக்ஷன் நீங்கள் இருந்து எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க,
ஸோ அதாவது இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் குயிக் பே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து நியூ கனெக்ஷன் எடுத்த உடனே உங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு நியூ கஸ்டமர் ஐடி ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கஸ்டமர் ஐடியை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ரீசார்ஜை வந்து நீங்கள் மந்த்லி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம், இல்லை அப்படின்னாலும் ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எப்போ வேணுமோ உங்களுக்கு நீங்கள் அந்தமாரி ரீசார்ஜ் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நியூ கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஓடிடி ஆப் ஸோ எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலும் ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி உங்களுக்கு வந்து 10 MBPSல எடுக்கிறீங்க, ஸ்பீடு பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் 50 MBPS கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 100 MBPS அதுமாரி 200 MBPS வரைக்கும் கூட நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே உங்களுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நியூ கனெக்ஷன் வேணும் அப்படின்னா நியூ கனெக்ஷனை கிளிக் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும். ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.